ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். லக்ஷ்மி ஹேமாட்ட சொல்றாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நீயும் நானும் அக்கா தங்கச்சியா ஒன்னா சேர்ந்து கொண்டாட போற தீபாவளி இது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தீபாவளி நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. நம்ம 2 பேரும் புது ட்ரெஸ் போட்டுட்டோம், அம்மா என்ன வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கண்ணம்மா வந்துடுறாங்க. ஹாப்பி தீபாவளிமா அப்படின்னு ஹேமா விஷ் பண்றாங்க. இப்பதானே ஹாப்பி தீபாவளி சொல்றேன், நான் காலையிலேயே அம்மாக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. இருந்தாலும் புது ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் தான் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணினேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. இல்ல நான் தான் விஷ் பண்ணினேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. தீபாவளி அதுமா சண்டை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹேமா சொல்றாங்க, அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே குலாப் ஜாமுன் செஞ்சோம், நான் மட்டும் தனியா ஏதாவது ஸ்வீட் பண்றேம்மா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. லட்சுமி சொல்றாங்க, உன்னோட ஸ்பெஷல் கேசரி செய்ய சொல்லி கொடுமா இவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்ல சொல்ல இப்போ ஹேமாவே கேசரி பண்ணிடுறாங்க. சௌந்தர்யா, வேணு, அகில், அஞ்சலி 4 பேருமே இப்போ கண்ணம்மா வீட்டுக்கு வராங்க. உங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா போய் ஹேமா ஹக் பண்ணிக்கிறாங்க. சாமி கும்பிட்டாச்சாமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களெல்லாம் வர சொல்லிட்டு நான் எப்படி அதுக்குள்ள சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யா, வேணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சௌந்தர்யா மனசுல நினைக்கிறாங்க, நீ மட்டும் தனியா என்னோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த தீபாவளியாவது நீயும் பாரதியும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. ஹேமா அவங்க பண்ண ஸ்வீட்டை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வெடி போட்டு கொண்டாடுறாங்க. சௌந்தர்யா மட்டும் பாரதியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சத்த இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என்னத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தானே கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதாமா கொண்டாடுறோம், அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா பாரதி மட்டும் அங்க ஹேமா இல்லாம ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டு இருப்பாமா. அவன் எந்திரிச்சு என்ன பண்ணனா, குளிச்சானா, புது ட்ரெஸ் போட்டானா எதுவுமே தெரியலமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. உன்ட்ட நான் ஒன்னு கேட்டா பண்ணுவியா கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. ஹேமா பாரதிக்கு கால் பண்ணி ஹாப்பி தீபாவளி டேடின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாயா உங்களோட தவிப்பை நல்லா புரிஞ்சுக்க முடியுதத்த அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஹேமாவை நான் நேர்ல போய் விஷ் பண்ண சொல்றேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹேமாவை கூப்பிட்டு பேசுறாங்க கண்ணம்மா. நம்ம எல்லாரும் இங்க சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறோம், ஆனா இங்க ஒருத்தர் இல்லைன்றத நீ நினைச்சு பாத்தியா ஹேமா அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு, இத்தனை வருஷமா உன்னை எவ்வளவு அன்பா கவனிச்சுட்டாரு, அதெல்லாம் மறந்துட்டியா ஹேமா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, உலகத்திலேயே பெஸ்ட் டேடி அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்து பிரைஸ் எல்லாம் வின் பண்ணின ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு உன்னோட டேடி உன்னை அவ்வளோ அன்பா பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பண்டிகைன்றது நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா ஹேமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மனசுல இருக்கிற வெறுப்பு, கோபம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷத்தை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும், அந்த காரணத்துக்காக தான் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் ஹேமா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் டாக்டருக்கு ஒரு விஷ் கூட பண்ணணும்னு உனக்கு தோணல அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமாமா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. என்ன டாக்டர் அப்பாவுக்கு விஷ் பண்ண மாட்டேன்னு சொல்ல போறியா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, எனக்கு காலையில இருந்தே டாக்டர் அப்பா ஞாபகமாவே இருந்துச்சுமா, நம்ம இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம், பாவம் அவர் அங்க தனியா இருப்பாருன்னு தோணிட்டே இருந்துச்சுமா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. நான் வேணா நேரா போய் பார்த்து அவருக்கு விஷ் பண்ணிட்டு வரட்டுமாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதத்தான் ஹேமா நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் பண்ணின ஸ்வீட்டை ஒரு டப்பால போட்டு கொடுமா, கேசரினா டாக்டர் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹேமாவை நினைச்சு. என்னோட ஞாபகம் வரும்போது என்னை வந்து பார்க்க வரேன்னு சொன்னேன்ல ஹேமா, இன்னைக்கு பண்டிகை அதுமா கூட உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்தா கரெக்டா ஹேமா அங்க வந்துடுறாங்க. ஹாப்பி தீபாவளி அப்படின்னு வந்து விஷ் பண்றாங்க. அகிலனும் ஹேமா கூட வராரு. உன்னை நேரா பார்த்து விஷ் பண்ணணும்னு தான் ஹேமா வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. நானே பண்ண ஸ்வீட், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஹேமா இப்ப பாரதி கையில கொடுக்குறாங்க. இதை வாங்கி பாரதி ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாரு. ஹேமாவுக்கும் அதை ஊட்டி விடுறாரு. ஹேமா வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.